உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாடா? இவ்வளோ கேவல கழகம் தான் அட்டையாச்சு, வெறும் அட்டையாச்சு. அப்புறம் ஏன் இந்த அட்டையை பார்த்து இப்படி பயப்படுற? எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ரெண்டு விஷயத்தை பத்தி பார்க்கலாம். ஒன்று, சைமா அவார்ட்ஸ்ல விஜய்க்கு நடந்த அநியாயம், சேலத்துல விஜய்க்கு நடந்த ஒரு அநியாயம், பிரச்சாரத்துக்கு அவங்க பர்மிஷன் கேட்டப்போ நடந்த அநியாயம். இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி பார்க்கலாம். ஸோ முதல்ல சைமா அவார்ட்ஸை பத்தி பேசலாம். அதாவது சைமா அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் ஒன்று நடந்ததுங்க. அந்த அவார்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் நம்ம த்ரிஷாக்கு ஏதோ ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. அது ஸ்டேஜில் கூப்பிட்டு அந்த அவார்டுக்கு வேண்டி ஸ்டேஜில் அவங்கள கூப்பிட்டுருந்தாங்க. அந்த டைம் வந்து நார்மலி எல்லா ஒரு ஃபங்க்ஷன்ல இப்போ ரீசெண்டாக நடக்கிறது தானே, ஒருத்தரையும் ஃபோட்டோ காமிச்சு அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்கலாம் கேட்பாங்க. கரெக்டாக நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். அந்த மாதிரி த்ரிஷா ஸ்டேஜில் இருந்தப்போ ஒரு நடிகராக கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம தலைவர் அஜித் பற்றி கேட்குறாங்க. அப்போது த்ரிஷா ஆப்வியஸ்லி அஜித்தை பற்றி நல்லா சூப்பராக சொன்னாங்க. அஜித்துன்னு பேர் சொன்னப்போவே நல்லா கரகோஷம்லாம் இருந்தது. அங்கே ஆடியன்ஸ் எல்லாம் செம்மையாக கற்றுனாங்க. ஓகேவா? அப்புறம் அஜித்தை பற்றி சொன்னாங்க. நல்ல ஹானரபிள், நல்ல ஹானஸ்ட் பர்சன், ரொம்ப ஹம்பிளான பர்சன் அப்படிலாம் சொல்லி நல்லா புகழ்த்தி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது கமலோட ஃபோட்டோ வந்தது. அப்போது கமலை பற்றி சொல்லும்போது கமல் மூஞ்சி வேற ஃப்ரேமில், கமல் வேற அந்த ஃபங்க்ஷனில் இருந்தார். கமல் அப்படியே ஃப்ரேமில் காட்டினாங்க. கமலோட ஃபோட்டோ வந்தது. ஒரு சவுண்டும் இல்லை பெருசாக. அங்கேயும் இங்கேயும் சின்னதாக 2-3 விசில். பாவம் கமலுக்கு நடந்த நிலைமை. அரசியல்லையும் அவர் கேவலமாயிடுச்சு. இப்போ சினிமாலையும் அவருக்கு இப்படி ஒரு நிலைமை. பாவம். சரி, அதை விடுங்க. ஸோ அதுக்கப்புறம் ரஜினி ஃபோட்டோ காமிச்சாங்க. ஆஸ் யூஸ்வல் கமல் மாதிரி தான் ரஜினி ஃபோட்டோ காமிச்சிட்டும் பெரிய ஒரு இது ஒன்றும் இல்லை. அப்போ ரஜினியை பற்றியும் சரி, கமலை பற்றியும் சரி, த்ரிஷா கொஞ்சம் என்ன சொல்லுங்க, அவங்க எல்லாரும் எப்பவுமே நார்மலி ஸ்டேஜில் புகழ்த்தி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ரொம்ப புகழ்ந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம தளபதி விஜய் ஃபோட்டோ காமிச்சிருக்காங்க. ஆனால் அந்த போர்ஷன் நீங்கள் யூடியூப்பில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தான் கிடைக்கும். சைமா அவார்ட்ஸோட அஃபிஷியல் பேஜ்லையும் அது கிடைக்காது. சன் டிவியில் நான் பார்த்தப்பவும் வரல. இனி நீங்கள் சன்எக்ஸில் போய் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனை பார்த்தாலும் வராது. எந்த சேனல்லையுமே அது இல்லை. யாரோ கேமராவில் எடுத்த வீடியோ மட்டும்தான் நம்மக்கிட்ட இப்போ இருக்கு. புரியுதா? அந்த விஜயோட ஃபோட்டோ காமிச்சு விஜய் பற்றி பேசின விஷயங்களை மட்டும் இவங்க அப்படியே கட் பண்ணிட்டாங்க. அதான் ஒரு மேடையில உதயநிதி ஸ்டாலின் அவர் பேசியிருப்பாரு. அதாவது டிவிகேன்ற பார்ட்டி வெறும் அட்டைன்னு சொல்லிட்டு இருப்பாரு. இந்த அட்டையை பார்த்து ஏன் இப்படி பயப்படுறீங்க? ஏன்னா ஒரு வீடியோ, ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன், ஒரு ஸ்டேஜ்ல விஜயோட போட்டோ காமிச்சு பேசுறத கூட கட் பண்ற நிலைமைக்கு ஆயிட்டீங்களா நீங்க? அவ்வளோ பயமா? ஏன் இப்படி பயப்படுறீங்க? எனக்கு தெரியவே மாட்டேங்குதுங்க. விஜய் எல்லாம் ஒண்ணுமே இல்லை, அது ஒரு அட்டை, என்ன சொல்றது, என்னென்னமோ அந்த ஸ்டேஜ்ல பேசியிருந்தீங்களே, இவ்வளோ ஏன் பயப்படுறீங்க? எனக்கு இதை விட ரொம்ப கேவலமான விஷயம் உலகத்துல ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா அந்த ஒரு சின்ன ஒரு ஈவெண்ட்ல நடந்த ஒரு சின்ன ஒரு போட்டோ, விஜயோட போட்டோ வச்சுட்டு த்ரிஷா பேசினதை கூட கட் பண்ற நிலைமைக்கு நீங்க ஆயிட்டீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப இது கஷ்டமா இருக்குங்க டிஎம்கே நிலைமை. ஏன்னா டிஎம்கே எவ்வளோ பெரிய பார்ட்டி. டிஎம்கேன்றது ஒரு என்ன சொல்றது, ஒரு முதலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த முதலையா இந்த சின்ன ஒரு அட்டையை பார்த்து பயப்படுறீங்க? ஸோ அப்படின்னா விஜய் கரெக்டான பாதையில் தான் போயிட்டு இருக்காரு. இதுல ரொம்ப ஒரு பயங்கரமான விஷயம் என்ன தெரியுமாங்க? த்ரிஷா இந்த விஜய் போட்டோ காமிச்சு பேச போறாங்க. விஜய் போட்டோ காமிச்ச உடனே அந்த சவுண்ட் இருக்குல்லங்க, ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த சவுண்ட் அப்படியே கண்டினியூஸா அலறிக்கிட்டே இருந்ததுங்க. அப்படியே இந்த பாகுபலின்னு சொல்லும்போ இந்த ஸ்டேஜ் எல்லாம் அப்படி ஆடும்ல, அந்த மாதிரி சவுண்டுங்க. அதை காமிக்கும்போ கமலோட மூஞ்சி காமிப்பாங்க, மிச்சம் இருக்கிறவங்க எல்லாம் காமிப்பாங்க. அப்படியே நமக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகுங்க, செம கூஸ் பம்ப்ஸ் ஆகும். விஜயோட போட்டோ காமிச்சு இப்படி என்ன சொல்றது, தளபதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோ காமிக்கும்போது அப்படியே சவுண்டுங்க. த்ரிஷாவில பேசவே முடியல. நீங்க நினைச்சு பாருங்க, அந்த மனுஷன் எவ்வளவுதான் எல்லாரும் அந்த மனுஷனை கேவலமா என்னெல்லாம் பேசி அசிங்கப்படுத்தினா கூட அந்த தளபதின்ற அந்த ரேஞ்சு மட்டும் மாறவே மாட்டேங்குதுங்க. அந்த அந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்கணுமா? நான் அந்த கிளிம்ஸை காமிச்சு தரேன், கேளுங்க.